பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிற மாதிரி உபவாசம் இருத்தல். ஆண்டவருடைய பிள்ளைகள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் இந்த மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்திருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலும் கூட அநேகம் பேர் உபவாசித்து ஜெபிப்பதை நாம் மறந்துவிட்டோம். ஜெபிப்பதையே மறந்துவிட்டோம். அப்புறம் எங்கேருந்து உபவாசித்து ஜெபிக்கிறது? உபவாசம் என்பது உடலை வருத்துவது. அநேகர் விதண்டாவாதம் பேசுவது உண்டு. ஏன் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சாதான் ஆண்டவர் பலன் தருவாரா? எல்லாரும் அவரவருக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்காரு, நான் கேட்க மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் அநேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு எந்த வார்த்தை எப்பொழுது சாதகமாக இருக்கிறதோ நாம் அதை பயன்படுத்தி கொள்கிறோம். எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறோமா என்று யோசித்து பார்த்தால் இல்லவே இல்லை. நமக்கு ஏற்றாற் போல, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல என்ன வார்த்தை நமக்கு இருக்கிறதோ அதை மட்டுமே நம்ம கவனமாக எடுத்து அதை சொல்லி நமக்கு நம்மளே ஒரு என்ன சொல்கிறது, நம்ம செய்கிறது சரிதான், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்டு நான் சரியாக தானே இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி மாதிரியை அவர் நமக்கு முன்வைத்து போயிருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். அவர் இரவும் பகலும் இருந்திருக்கிறார். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம். ஐயோ, எனக்கு தலை சுற்றல் வந்துடும், இல்லை என்னையாலலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. முந்தைய நாட்களெல்லாம் எங்கள் பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க காலங்களில், கொஞ்சம் வயதானவங்க இருந்த காலங்களில் எல்லாமே 40 நாட்கள் ஒரு பொருத்தனையோடு இருப்பாங்க. ஒரு நேரம் இல்லை 2 நேரம் கட்டாயம் உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க இந்த 40 நாட்கள். நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? ஒரு நேரம் உணவை கூட தவிர்க்கிறதுக்கு நம்ம மனசு வர்றதில்லை. அதே மாதிரி பூ வைக்கிறதில்ல, இல்லை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக நம்ம விரும்பி செய்கிறத வெறுத்துட்டு இந்த 40 நாட்கள் நம்ம ஆண்டவரோடு இருந்த உபவாசித்து ஜெபித்த ஆண்டவரோடு செலவிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு காலங்கள் மிகவும் மோசமாய் இருந்து கொண்டு இருக்கிறது. நாமும் அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு நம்மளே ஒரு நல்ல ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து நமக்கு நம்மளே சொல்லிக்கிடுதோம், இது கரெக்டு தான், இது தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி. வேதத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம எடுத்து ஆராயறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு ஏற்கனவே இடைப்பட்டு நம்ம அதை தட்டி விட்டுட்டு உபவாசிக்காமல் இருந்திருந்தா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், ஆண்டவருக்காக உபவாசிக்கணும். அவர் உபவாசித்தார். உபவாசிக்கவே முடியாது, அது எப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இல்லை. அவர் இருந்து காட்டியிருக்கிறார். 3 நேரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு நேரம் ஆண்டவருக்காக அந்த சாப்பாடை தவிர்க்கிறது மட்டும் உபவாசம் இல்லை. 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்டார். அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களும் 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு செலவழிங்க. 1 மணி நேரம் எப்படி நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் 1 மணி நேரம் எப்படி போகும்? ரொம்ப டைமாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி பார்க்குறேன், கண்ணை திறந்து பார்த்தா 5 நிமிஷம் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரை துதித்து பாடுங்க. உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம அதிகமாக நன்றி செலுத்தியிருக்கவே மாட்டோம். இந்த நாட்கள் அதுக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 மணி நேரமும் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக முழங்கால் போட்டு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா ஆண்டவர் நினைக்க நமக்கே இப்போ புது பலன் கிடைக்கும். இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா? இவ்வளோ வழி நடத்தின ஆண்டவர், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வர கிருபை செய்த ஆண்டவர் இதையும் நமக்கு
கிருபை செய்வார் கடந்து வருவதற்கு என்று சொல்லி புதிய பலன் நமக்கு கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், விசுவாசம் கிடைக்கும். ஆண்டவருக்குள்ளே இன்னும் நம்ம வளர முடியும், ஆவியில் பலப்பட முடியும். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருந்தார். நம்மளும் அதே போல உபவாசிக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவருடைய நாமத்தை ஆண்டவரோடு செலவழித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு புதிய வழிகள் திறக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். God bless you.